ஒரு வீடியோவ எடிட் பண்ணதுலேருந்து இப்ப பார்க்குற வரைக்கும் பர்ட்டிகுலரா இந்த ஒரு கிளிப்பிங்க பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அந்த மொழிய நோட் பண்ணிக்கோங்க. என்ன வேலை அவ பண்ணான்னு வீடியோ எண்டிங்கில வரும் பாருங்க. தங்கச்சி மெஹந்தி வச்சுட்டு போக வீட்டுக்கு வந்தா. ஒரு 1 1/2 வருஷம் கழிச்சு நான் மெஹந்தி வைக்கிறேங்க. கையெல்லாம் எனக்கு நடுங்குது. நார்மலா இந்த ஃபேன்சி ஸ்டோர்ல சிங்க்-கோன்னு சொல்லிட்டு விக்கும்ல. அதெல்லாம் சரியா வாட்டமே வராதுன்னு பார்த்தா, கூன்லாம் நல்லா சாஃப்ட்டா தான் இருக்கு. எனக்கு தான் டச் விட்டதுனால ஒரு 10 நிமிஷம் தகதிமிதாவா இருந்துச்சு. அப்புறம் கைப்புள்ள நம்ம வாட்டத்துக்கு வந்துட்டாப்புல. பிரியா கிட்ட ஏகப்பட்ட டிசைன்ல இந்த ரெடிமேட் ஸ்டிக்கர் வச்சிருந்தாங்க. அதுல ஒண்ணு எடுத்து ஒரு கை ஃபுல்லா அப்பியாச்சு. நானும் இதுல ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். ஆனா நான் கோன் வைக்க போறதில்ல. மருதாணியால தான் வைக்க போறேன். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்டின்னா, இந்த உண்டியல்ல காசு இருக்கு. அதாவது ஒன்லி காயின்ஸ் மட்டும் தான். ஒரு 1/2 மணி நேரம் அது கூட போராடி எப்படியோ அந்த காச எடுத்துட்டா. ஆனா அவளுக்கே தெரியாது நாங்க வீடியோவ ஆன் பண்ணி வச்சுட்டு யாரும் அவள பார்க்காத மாரி ஒரு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோன்னு, நாங்க எதிர்பார்க்கல இப்டி காயின் வந்து விழுன்னு. ஆனா விழுந்ததும் மேடம் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். காயின விழுந்ததும் எங்கள ஒரு எட்டு பார்த்தா. நாங்க பார்க்காத மாரி ஆக்ட் பண்ணவோ, கடகடன்னு அத சேஃப்டி பண்றதுக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் பார்க்க அவ்ளோ அழகா இருந்துச்சு. அப்பாடியோ! எப்படி சேஃப்டி பண்ணியாச்சு அப்படின்னு நினைச்சு மேடம் திரும்புறாங்க. இங்க அவ அம்மாக்காரி எழுந்துட்டா. உடனே நம்ம பண்ண வேலை தெரிஞ்சுச்சு போலன்னு கப்பு சிப்புன்னு அந்த காயின் கிட்ட போயிட்டா. அதுக்குள்ள நாங்க அந்த காயின எடுத்துட்டோம். அவளுக்கு தெரியும் எப்படியோ நம்மள அம்மா பொல பொலன்னு பொழப்பான்னு. அதனால சைலன்ட்டா வந்து இந்த அத்தைக்கிட்ட ஒட்டிக்கிட்டா. ஆனா அவளுக்கே தெரியாது அவள மாட்டி விட்டதே இந்த அத்தைக்காரி தான்னு. நான் காலேஜ்ல மெஹந்தி காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேங்க. ரொம்ப டச் விட்டுச்சு. ஆனா தங்கச்சி நல்லா இருக்குக்கான்னு சொல்லிட்டா. அது போதும் நமக்கு. அப்புறம் சக்கரை தண்ணிலாம் தெளிச்சு விட்டேன். சக்கரை தண்ணி தெளிச்சு விட்டா நல்லா சூப்பரா கலர் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நைட்டு டின்னருக்கு தலைக்கறி, ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட். ஆனா தங்கச்சிக்கு என்னோட மீன் குழம்பு தான் வேணும்னு கேட்டா. அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சாம். அப்புறம் அவளுக்கும் அத ஊட்டி விட்டுட்டு, நானும் சாப்பிட்டுட்டு என் கையில மருதாணி வச்சுக்கிட்டேன். ஒரு கை நான் வச்சுட்டேன். இந்த ஸ்டிக்கர் ஒட்டினது வந்து ஹஸ்பண்ட் தான் வச்சு விட்டாங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. காலையில பார்த்தா சூப்பரா வந்திருந்துச்சு.